என் பின்னால ஒரு கூட்டமே நிக்குது. இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கடை வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தளபதியை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமாவுக்கு வந்து ஒரு 32 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. 32 வருஷம் வந்து நம்ம தளபதி இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து வச்சு நம்மளால் பார்க்காம இருக்கவே முடியாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சினிமாவுக்கு அவ்வளோ ஒரு முக்கியமான பர்சன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம தளபதியோட கரியரில் ஃபஸ்ட்டு ஒரு பண்ண படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய திருப்பி. இந்த படம் வந்து அவங்க அப்பா தான் டைரக்ட் பண்ணாங்க, அவங்க அம்மா ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த படத்து மேலே அவருக்கு மேலே எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். மூஞ்சி சரியில்லை, மூஞ்சிலாம் காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் நம்ம தளபதியை ஒரு ஸ்டாராக ஃபிக்ஸ் பண்ண படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவே உனக்காங்க. இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளோட துலால் மனம் துல்லம் இந்த படம் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸோட காமெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்குமே அது ஒரு தனி கல்ட்டு கிளாசிக்காக தான் இருக்குமே. அது எப்போ பார்த்தாலுமே அந்த நேசமணி காமெடி சிரிப்பு தான் வரும். அப்புறம் நம்ம தளபதியோட கரியர்லேயே ஒரு பெரிய படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்லி படத்தை சொல்லலாம். அப்போவே 50 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு நல்ல படம் பண்ணது பார்த்தீங்கன்னா சிவகாசி படம். இந்த படமும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் தேட்டரில் போய் செகண்ட் ஷோ பார்த்தேன். அப்போ வந்து அசின் மேம் கூடயே மறுபடியும் பண்ண படம் தான் பெரிய போக்கிடியும் பொங்கலுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகிய மகன், வில்லு, வேட்டைக்காரன், அதுக்கப்புறம் சுறா, இந்த மாதிரி படம்லாம் சரியாக போகாமல் இருந்த டைம் தான் ஒரு 50 படம் பண்ணார். அப்போலாம் தளபதி கரியரே முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அசின் மேம் கூட தான் ஒரு படம் பண்ணார். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவலன் வந்து ஒரு மிக்ஸ்டான படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான படம் அவர் கரியர்லேயே பார்த்தீங்கன்னா துப்பாக்கி. ஃபஸ்ட்டு 100 கோடி நம்ம தளபதியோட படம் 100 கோடி வசூல் பண்ண படம் இந்த படம் தான். இது ரொம்ப தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் செம்மையாக இருக்கும். இந்த படம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி, அதே ஏஆர் முருகதாஸ், அதுக்கப்புறம் நம்ம தளபதி சமந்தா, அதுக்கப்புறம் அனி ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ணது நம்ம தளபதிக்காக. அட்லியோட மாஸ்டர் பீஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அவர் பண்ணதுலேன்னு பார்த்தீங்கன்னா தெரி படம் தான். தெரி, மெர்சல் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். மெர்சல் தான் வந்து என்னை கேட்டிங்கன்னா நம்ம தளபதியை ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த தளபதி அகைன் பண்ண படம் தான் லியோ வந்து நல்லா போயிருக்க வேண்டிய படம் தான், பட் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக நம்ம தளபதி பண்ண படம் நம்மளுக்கு தெரியும், கோட், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இதுக்கப்புறம் அவர் பண்ணிகிட்டு இருக்க படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் சாரோட T69. இதுதான் இப்போ அவர் ரீசெண்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதான் நம்மளுக்கு தெரியும் லாஸ்ட் படம், ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு தான் அவங்க ப்ரொமோட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சக்ஸஸும் ஆகும் நம்புவோம். இதோட பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே அவர் எதுக்கு லாஸ்ட் படம் அப்படின்னு சொன்னார்னாலே தெரியும். இந்த ஒரு விஷயம் தான் பாலிடிக்ஸ்னாலே தெரியும். அவர் ஜல்லிக்கட்டில் போய் நின்றுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெர்லைட்டில் சுட்டு கொண்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அனிதா நீட்டில் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க வீட்டுக்கும் போயிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசண்டாக சென்னையில் ஃபெங்கல் புயல் வந்துச்சு. அந்த புயலுக்கு வந்ததுனால அவங்களுக்கு கூட கூப்பிட்டு இது அந்த நிவாரண பொருளாக கொடுத்தாங்க. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.